வார்த்தைக்கு வார்த்தை வாடாங்கிற போடாங்கிற. இங்க பாரு, தாலி கட்டுனா நீ எனக்கு கட்டுப்பட்டு தாண்டி ஆகணும். ஓ, இதுல 3 முடிச்சு போட்டானதான் நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? இரு. எடுத்துட்டு போ. இனிமே புருஷன் புண்ணாக்கு நீ என் மேல கைய வச்ச அப்புறம் நடக்கிறத வேற. இந்த நூலை கட்டிட்டா நீ என்ன வேணா பண்ணுவ, எதை வேணா பேசுவ, 1008 கேள்வி கேட்ப, ஏர் நின்னு மிதிப்ப. நானும் கணவனே கண்ட தேவன்னு கம்முன்னு இருக்கணுமா? ஏய், இதெல்லாம் ஒன்ன சொல்லி குத்தலடா. பொம்பளைங்கள அப்படி அடக்கி வச்சிருக்கான். கல்யாணம் கணவன் புள்ளனாலும் புருஷன் சொன்னானே, அவன் மட்டும் கையில கிடைச்சா பிஞ்ச செருப்பு அடிப்பேன்டா. தாலிய கழட்டி எரிஞ்சது இல்லாம வாடாங்கிற போடாங்கிற. தேவகி, இங்க பார், உனக்கு கேடு சீக்கிரம் வர தாண்டி போகுது. ஏய், புருஷனே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன், இதுல புத்தி வர சொல்ல வேண்டியா? இங்க பாரு, பொம்பளைங்க அடங்கி போகிற வரைக்கும் தான் ஆம்பளைங்களுக்கு மவுசு. அவ எகிர்னா இந்த பூல போய் தாங்காதடா. இப்போ உனக்கு என்ன வேணும்? விவாகரத்து கையெழுத்து வேணும், அவ்வளவுதானே? வாங்கிக்கோ. எனக்கு பிறக்க போற குழந்தையோட பேருக்கு முன்னாடி தப்பி தவறி கூட உன் பேரு இம்ஷால கூட போட மாட்டேன்டா. போ, உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். மேனேஜர், இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? மேடம், சீக்கிரம் 10 மணிக்கு அந்த கட்சியில இருந்து ஒரு செயலாளர் வராருங்க. 12 மணிக்கு இந்த கட்சியில இருந்து ஒரு பொருளாளர் வராருங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு 2 ஜவுளி கடை வந்து திறந்து வைக்கிறீங்க. அதே மறுபடியும் முடிச்சுட்டு அப்படியே கையோட அதே 6 மணிக்கு கார்பரேஷன் கக்கூசு எடுத்து திறந்து வைக்கிறீங்க. ஓகே. ஆமா, பேமெண்ட் எல்லாம் வாங்கியாச்சா? மேடம், பேமெண்ட்ல பக்காவா வந்துருச்சு மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் பெண்டிங் இல்லைல்ல? பெண்டிங்ல இல்லைங்க மேடம், எல்லாம் வாங்கியாச்சுங்க, எல்லாம் வசூல் பண்ணியாச்சுங்க. ஓகே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அந்த வேலைக்காரங்கிட்ட ஒரு ஜூஸ் போட சொல்லுங்க. ஓகே மேடம், அப்படியே ஆகிட்டீங்க. ஏய் சமையல்காரா, அவங்க நாடிட்டு சமையல்காரா, ஏய் சமையல்காரா, மேடம்க்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாடா. ஐயா சொல்லுங்க ஐயா. மேடம்க்கு நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போ. சரிங்க ஐயா. ஏய் சமையல்காரா, சொல்லுங்க சார். ஐயா பிறந்தா புடிச்சு ஏசிலேயே வளர்ந்தவன். அப்படிங்களா? புழுக்க ஜாஸ்தியா இருக்குது. அந்த ஏசி 4 வாங்கிட்டு கூட வச்சுட்டு, ஆப்பிள் இருக்கு பார்த்தியா, அப்படியே தோலை சீவிட்டு பால் லைட்டா ஊத்தி சர்க்கரையை லைட்டா போட்டு ஐஸ்கறி சும்மா சின்னமா ஐஸ் கட்டி அதிகமா போட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வாடா. அவன் போடுறதே மறந்துடுவான். ஏன் சும்மாவே. மேனேஜர், எனக்கு இன்னும் 1 நிமிஷத்துல ஜூஸ் வந்துடணும். சமையல்காரா ஆச்சா? மேடம் வேற நம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மேடம் நாங்க ஜூஸ். நாங்க ஜூஸ். மேனேஜர் உங்களுக்கு வேணாம், நீ பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு வஸ்து வச்சாலும் வச்சிருவியா? கன்றாவி. ஏய், இது என்ன ஜூஸ்? கசப்பா இருக்கு. என்ன இது போட்ட? மேடம் அது கற்றாழை ஜூஸ். ஓ, மூஞ்சிலே ஊத்திடுவேன். கற்றாழை ஜூஸ். எனக்கு இது கொடுத்த? கண்ணே நீங்க குட்ரா. ஏடா டேய் படவா ராஸ்கல், உங்கட்ட நான் என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேங்க? நீ சொன்னதே அவன் மறந்துட்டான். ஆப்பிள் ஜூஸ் தான்டா கொண்டாந்து சொன்னேன். கற்றாழை ஜூஸ் கொண்டாந்து இருக்கற மேனேஜர், சார் சொல்லுங்க. தப்பு இல்லையா? நான் என்ன சொன்னேன் உங்கட்ட? பெரிய தாஜ் ஹோட்டல், சரவண பவன்,
ஆனந்த பவன் சொல்லி பெரிய சமையல்காரதை வர சொன்னேன் நானு. சார் விடுங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் வர சொல்லி விடுங்க, அவனை தூக்கிடலாம். ஏய், இனிமேல் சார். ஒழுங்கா இருந்துக்கோ. நாம மேடம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன டிஷ் வேணும்? மத்தியானத்துக்கு வந்து நான் டயட்டில் இருக்கேன், அதனால எனக்கு ஹோல்ஸ் கஞ்சி போதும். என் ஹஸ்பண்டுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பக்கவாக பண்ணி விட்டுருங்க. சார் உங்களுக்கு என்னங்க சார் வேணும்? அப்படி கேளு. அவனுக்கு பச்சை மிளகா நாட்டு கொடுத்துருங்க. கோழிய வரன்னு வறுத்து ஒரு பிளேட்டு, பிராய்லர் கோழிய சதன்னு வறுத்து ஒரு பிளேட்டு, 4 இட்லி 3 தோசை 2 ஊத்தாப்பா 2 ஆம்லெட். சரிங்க சார். எடுத்துட்டு வாப்போம். போதும் சார் இதெல்லாம் சாப்பிட்றக்கா இல்ல வெளியே கடை போட்டு வைக்கிறதுக்கா? டென்ஷன் பண்ணாதடா என்ன. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க. யோ வேலைக்காரன் நாயே, உனக்கு என்ன கேள்வி கேட்டுருக்குமா? போ. எல்லாம் என் நேரம். நீங்க மேடமாமா, அவரு சாராமா. உங்களையெல்லாம் தூக்கி விட்டதே நான் தான். இப்போ என் நிலைமையை பாரு, உங்களுக்கு வேலை செய்யறதா இருக்குது. Stupid. மேடம், Yes. ஏகே சார் மேனேஜர் காலிங். கொடுங்க. ஹலோ சார், நான் ஆயிஷா தான் பேசுறேன். சொல்லுங்க சார். நிஜமாவா சொல்றீங்க? சார் என்னால் நம்பவே முடியல. நிஜமாவா? ஓகே சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மாட்டின சொல்ல போறேன். ஆமாம், ஷூட்டிங் எங்க? ஓ அமெரிக்காவா? ஓகே சார், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். தேங்க்யூ சார். மேடம், அது ஒன்றும் இல்லை, அஜித் ஏதோ படம் நடிக்கிறாரா, அவர் என் கூட தான் நடிப்பார்னு அடம் பிடிக்கிறாரா, அதனால தான் என்னை புக் பண்ணியிருக்காங்க ஹீரோனியா. ஷூட்டிங் வந்து அமெரிக்கா, நம்ம கிளம்பியே ஆகணும். ஓகே மேடம், எல்லாரும் போயிடலாங்க. சீ, மேடம் மறுபடியும் போன் வர மாட்டேங்க பாருங்க. நான் தெரியும், வாய் முடு. அப்படிங்களா? ஹலோ சொல்லுங்க தலைவரே, என்ன ரொம்ப நாளா ஃபோனே காணோம், என்ன போனீங்க? என்ன சொல்றீங்க? நிஜமாவா? இவ்வளோ பெரிய பதவி எனக்கு கொடுக்குறீங்களா? ஐம் ஸோ லக்கி சார். தேங்க்யூ சார். ஓகே, நான் உங்களை வந்து நேரில் மீட் பண்ணுறேன். ஓகே ஏங்க, எனக்கு வந்து எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏ பதவி, மக்களை ஓட்டு போட வேண்டாம். அது தேவையில்லை, நான் அவரே சொல்லிட்டேன். அருக்கானே, நான் மாமன் சொல்றத கேளு. எனக்கு அட உன் புருஷன் தான் இந்த ஊருக்கே எரிஞ்சு சப்போர்ட் பண்ணு. தேவலாம் பேசணும் வச்சுக்கோயே. உனக்கு சப்போர்ட் பண்ற, ஆனா சம்பாரிச்ச சொத்தல்ல நல்ல வாய்கிட்ட சம்பாரிச்சு நார வாய்கிட்ட கொடுத்துட்டா மீண்டும் பிளாட்ஃபார்ம் தானா? நீயும் ஒரு நாரவாயி தான், அதை பத்தி நீ பேசக்கூடாது. மேனேஜர், எனக்கு டிஃபன் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம், ரெடி பண்ணிடலாம். ஓகே, நான் போய் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன். யோ வரியா இல்ல போறியா? அவங்க கூடயே வர்றேன், வந்து தானே ஆகணும். வர்றேன். திலகா, நீங்களா? என்ன திலகா, என்ன பார்த்ததே திரும்பி நின்னுட்ட? என்னோட பேச பிடிக்கலையா உனக்கு? எனக்கு தெரியாம காரை வித்தீங்க, வீட்டுல இருக்கிற நகையை வித்தீங்க, வீட்டோட பத்திரத்தையும் அடகு வச்சிட்டீங்க. நீங்க செஞ்சதெல்லாம் பத்தாதா? திலகா, என்னோட சூழ்நிலை அப்படி. கூட பிறந்தவ கண்ணீருங்க பிள்ளைமா இருக்கிறப்ப எனக்கு தங்கம் பெருசா தெரியல, என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை தான் பெருசா தெரிஞ்சது. அப்போ நான் என்ன தெருவில் போறதா? நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதுங்களுக்கு நான் என்ன பண்றது? அதுங்களை தெருவில் விட முடியுமா, இல்ல நான் போய் பிச்சை எடுக்க முடியுமா? திலகா, என்ன திலகா பேசுற நீ? குழந்தைனா உனக்கு மட்டும்தானா? அது எனக்கு இல்லையா?
நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? மாமா, ஏன் மாமா பேசாம நிக்கிறீங்க? நீங்களாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க மாமா. மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் கெஞ்சுறாரு, ஏமா நீ விட்டு கொடுத்து போக கூடாதா? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கம்மன இருக்க. இத பாருங்க, நான் முடிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. எனக்கு நகை, பணம், சொத்து, சுகம் இதுதான் முக்கியம். இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு வாங்க, நான் உங்க கூட குடும்பம் நடத்துறேன். பணத்துக்கு தான் மதிப்பு, பாசத்துக்கு இல்ல, அப்படித்தானே? ஆமா, பணம் பந்தியில குணம் குப்பையிலேன்னு சொல்றது உண்மைதான். அப்படிதான். இல்லையா, உன்னை சொல்லி குத்தம் இல்ல. நீயும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்து அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஓரியா பிறந்தவ தானே பேசிட்டு இருக்க. இத பாருங்க, ஓரியா பிறந்தவா அப்படி பிறந்தவான்னு அதை இதே பேசிட்டு இருக்காதீங்க. வந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்க. போறண்டி, போற. போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். பொண்ணுனா பொறுமையா இருந்தாதான் பெருமை. உனக்கு பொறுமையும் இல்லை, பரந்த மனப்பான்மையும் இல்லை. நீ குறுகிய வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற. நிச்சயமா நீ ஒரு நாள் இதுக்கெல்லாம் வருத்தப்படுவ. அந்த காலம் சீக்கிரமா வரப்போகுதா இல்லையான்னு பாரு. அவரு தான் இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாரு, நீ பிடிவாதம் பிடிச்சா என்னமா அர்த்தம்? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கொஞ்சம் கம்மன் இருக்கீங்களா? ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுதான். ஆனா உன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும், ஜாக்கிரதை. இதை பாருங்கப்பா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற இடத்த பாக்குறேன். இதா பாருமா, புருஷங்கிறவன் வண்டி மாதிரி, பொண்டாட்டிங்கிறவன் பிரேக் மாதிரி. நீ பிடிவாளம் பிடிச்சு வண்டிங்கிற பிரேக்கு அந்து போச்சுன்னா உன் வாழ்க்கையே பாதி மாறி போயிடும். என் அனுபவத்துக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம், வாழ வேண்டிய வழியப்பாரம்மா, வழியப்பாரு. என்னடா வாங்கிட்டு போற? மருந்து வாங்கிட்டு போறியா? அந்த மருந்து வேணாண்டா, இந்த மருந்து கொண்டு போய் கொடு, சூப்பரா இருக்கும். சரியா? ஏன் தேவகி, என்னை வா கீழ்த்தனமா பேசுன? அதனால தாண்டி உனக்கு விஷம் கலந்த மருந்து பாட்டில உனக்கு கொடுத்துருக்கேன். அத விஷம்னு தெரியாம நீ குடிப்ப, உனக்கும் உன் குழந்தைக்கும் என் கையால தாண்டி சாவு. என்னம்மா இது? எப்பவுமே அண்ணன் தானே உனக்கு மருந்து கொடுப்பேன். இன்னைக்கு என்ன புது பழக்கம்? நீயா சாப்பிட்ற? இரு, அண்ணன் கொடுக்குற. என்னண்ணா அப்படி பார்க்குற? இல்லம்மா, உன்னை இப்படி வெறுங்காலத்தோட பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னதான் இருந்தாலும் நீ சங்கர்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுமா. பின்ன என்னண்ணா,
எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட அடி வாங்கி சாப்பிட்றது? இந்த அக்கா போகிற ஆகாததுன்னு தான் கழட்டி வச்சுட்டேன். அம்மா தப்புமா, உனக்கு எனக்கு வேணா இது சரியா படல. ஆனா இந்த வெளி உலகத்துக்கு என்ன வேணாலும் பேசுமா, இதெல்லாம் எலும்பில்லாத நாக்குமா. அண்ணா பேசினா பேசிட்டு போட்டுண்ணா, பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அம்மா எப்படியோம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நல்லபடியா பிரசவம் ஆனாலே எனக்கு போதும்மா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. அண்ணன் கொஞ்சம் வெளியே போனதையும் வந்துடுறேன். ஆமா. என் அருமை பொண்டாட்டியே வணக்கம். ஓ சாரி 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 சாரி, என் தாலிய கழட்டி எறிஞ்ச முன்னாள் பொண்டாட்டியே உனக்கு வணக்கம். என்னடா மறுபடியும் உறவு கொண்டாட வந்திருக்கனேன்னு பாக்குறியா? சத்தியமா இல்ல தேவகி. அப்புறம் எதுக்கு வந்தேன்னு கேளு தேவகி. கேட்க மாட்டியா? நான் எது கேட்கணும்? உனக்கு அடங்கி போன காலம்லாம் மலையேறி போச்சு. நீ வந்த உடனே உனக்கு யாரும் இங்கே ஆரத்தி எடுக்க போகிறது கிடையாது. இங்கே பாரு, எங்கள் அண்ணன் வரத்துக்குள்ளே போயிடு. அப்புறம் அது வந்தால் என்ன? உங்க அண்ணன் வந்தா என்ன நடக்கும்? அதுக்குள்ள நீ தான் செத்து போயிருவியடி. புரியல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொன்னீங்க. அந்த மருந்தை மாத்தி விஷம் கலந்த மருந்து பாட்டில நான் உனக்கு மாத்தி கொடுத்துட்டேன்டி. அத நீ குடிச்சிருப்ப, நல்லாவே தெரியுது. அதனாலதான் அடி வயிறு இப்போ அலறுது தேவகி. போவி, ஏன்டா அப்படி பண்ண? 10 மாசம் தாமிருந்து சுமந்த என் குழந்தைய இப்படி ஒரு நிமிஷத்துல கொல்ல பாக்குறியடா? எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். என்னை வா கீழ்த்தனமா பேசுன? ரோடுன்னு கூட பார்க்காம போற வரவங்க முன்னாடி என்னென்ன பேசுன? அதுக்கெல்லாம் உனக்கு இதுதாண்டி சரியான தண்டனை. நீ ஒண்ணும் கவலைப்படாத, 1/2 மணி நேரம் தான் வழி இருக்கும். அதுக்குள்ள நீயும் உன் பிள்ளையும் டிக்கெட் வாங்கிருவீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியே போய் கதவை தாழ்பால் போட்டுட்டு உன்னை உள்ளேயே விட்டுட்டு போயிருவேனா. நீ உள்ளேயே வழியில துடி துடிச்சு சாவையா. எப்படி தேவகி? வரட்டா? சொன்ன கேளுங்க, வேண்டாம். ஓடி. ஐயோ, அது தாங்க முடியலையே. அம்மா, யாராவது என்ன காப்பாத்துக்க. அண்ணா, நான் எங்கண்ணா போனேன்? என்னால முடியலண்ணா. திலகா, திலகா, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கா?
அன்னைக்கு ரோட்டுல சொன்னத இன்னைக்கு இங்க வீட்டுல சாதிச்சு காட்ட வந்திருக்கேன்டி. டேய் வம்பு பண்ணாம மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு. போனா போயிடுவனா? நீ சொன்னதோ நான் போயே ஆகணுமா? கிட்ட வா திலகா, வீட்டுல வா திலகா. பார், இன்னொரு தடவை என் கையை தொட்ட அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். என்ன என்னடி செய்வ? என்ன அசைக்க கூட முடியாது. அவ்வளவு உன் நாத்தனார அந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சதே நாங்க தான். அப்பதான் நீ அந்த வீட்டை விட்டு உங்க அப்பா வீட்டுக்கு வருவேன்னு கணக்கு போட்டோம். அது சரியா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இதுல பாரு திலகா, நாங்க எதிர்பாராத திருப்பம் ஒண்ணு நடந்து போச்சு. அது என்னன்னு கேட்கிறியா? தேவைக்கு மருந்து வாங்கிட்டு ஒரு சின்ன பையன் வந்தான். அவன் கெட்ட நேரம் சங்கரும் அங்க வந்தான். தேவைக்கு தாலியை கழட்டி மூஞ்சியில வீசினது, அவ டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடாது, இதுக்கெல்லாம் பழி வாங்க நினைச்ச சங்கர் அந்த மருந்து பாட்டில வாங்கிட்டு விஷங்கலந்த மருந்து பாட்டில சங்கர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். அட பாவிகளா, நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? நாசமா தான் போவீங்க. ஐயோ ஐயோ தேவிகி. ஐயோ என்ன ஐயோ? இனிமே என்ன நடக்க போகுதோ எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நான் ஒரு மரமண்டைய வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு வள வளன்னு பேசிட்டு இருக்க பாரு. வா திலகா, கிட்ட வா. வேண்டாம். அப்பா, கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அப்பா, நம்ம தேவகிக்கு ஆபத்து, நம்ம உடனே போகணும். கீரை வாங்கலையோ கீரை. பணியாரம் வாங்கலையோ பணியாரம். ஐயா மலையில நனைஞ்சு சளி பிடிச்சிக்கிச்சுங்களா, காரப்பணியாரம் வாங்கிட்டு போங்க ஐயா. காரப்பணியாரம் சுருக்குன்னு இருக்குது ஐயா. முழங்கால் வலிக்குதுங்களா, பனைமரத்து கருப்பட்டி பணியாரம் இருக்குதுங்க ஐயா, வாங்கிட்டு போங்க. பனைமரத்து கருப்பட்டி பணியாரம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க ஐயா. அம்மா அப்பா பொண்டாட்டிக்கெல்லாம் முழங்கால் வலி நல்லா போயிரு. எனக்கு கருமாதிர முடிச்சவள அன்னைக்கே இதைத்தான சொன்னேன். என் பேச்ச கேட்டையா? அட அந்த பத்திரகாளி அம்ம புண்ணியத்துல நேரா வந்து கொடுக்காது யாருக்கு. என்னம்மா செவன் இருந்த எங்கேயே இருந்து ஒரு பெரியக்கா தலை வந்த சினிமாவுக்கு கூட்டிட்டு போன கோடி கோடியா சம்பாரிச்ச புண்ணு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. அதை வச்சு பொழைக்க தெரியாதே எவனோ ஒரு கேனை சொன்னான்னு சொல்லி
எப்படியே வாங்குறேன்னு எல்லா பணத்தையும் தொலைச்சு போட்டேன். மாமா உண்மைதான் மாமா. நான் அன்னைக்கே உன் பேச்சு கேட்டிருக்கணும். அன்னைக்கு உன் பேச்சு கேட்டிருந்தேனா இந்த இடத்துக்கு நம்ம 2 பணியார கடை போட்டிருப்போம். நான் இனிமே உன் பேச்சு மட்டும்தான் கேட்பேன். அதுக்கானி இதுக்கு தேன் சொல்றது, கட்டின புருஷன் ஒண்ணு, கட்டின பொண்டாட்டி ஒண்ணு. கோடி கோடியா பணம் வந்தாலே கட்டின பொண்டாட்டிட்டு போட்டு புருஷன் எங்கேயும் போக மாட்டேன். அதே மாதிரி கோடி கோடியா கடனாய் போயிட்டாலுமே கட்டண புருஷன் பொண்டாட்டிட்டு போட்டு எங்கேயும் போவான்டாம் புள்ள. இந்த டயர டக்கரு எங்க போன மாம கூட நிக்கிறேன் பாரு புள்ள. மாமா நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன் புள்ள. சரி மாமா, நம்ம இனிமே வேலைக்கு போய் கஞ்சியே குடிச்சுக்கலாம். என்னமோ சத்தம் கேக்குது புள்ள. இடியாப்பண்ணு இடியப்பம்மா. சத்தம். ஒப்புட்டு வாங்கலையோ ஒப்புட்டு. ஆடே நீங்க தான் இருக்கிறியா? இரவனை பாத்துக்கிறேன். ஒப்புட்டு வாங்கலையோ ஒப்புட்டு வாங்கலையோ. மாமா யாருனே தெரியல மாமா, ஒரு சின்ன பையன் தான் போயிட்டான். ஒப்புட்டுன்னு சத்தம் தான் வருது. ஆனா எவனையும் காணுமே. இப்பதான் பறந்தான். வரட்டு பேசிக்கலாம். மாமா அவங்க வந்தன விடக்கூடாது சரியா? விடக்கூடாது புள்ள. ஒப்புட்டு வாங்கலையோ ஒப்புட்டு. மறுபடியும் நீங்க தான் இருக்கிறியா? பாரப்பா. ஒப்புட்டு வாங்கலையோ ஒப்புட்டு. வேட்டி வந்துச்சு பாரு. அட பட்டாசு நீயாடா? எங்கடா இது? பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டே பனியா. ஏடா இப்படி பண்ணிட்டு என் வாழ்க்கையே போச்சுடா உன்னால. ஏடா உன் மொண்டாடி வச்சு படம் எடுத்ததுக்கு ஒப்புட்டு தாயால வைக்க முடியும். பின்ன ஓண்டா தட்டி காரடா வைக்க முடியும். ஏன்டா 2 படம் எடுத்து பணம் சம்பாரிச்சோனியுமே எனக்கு கை விட்டு வந்துட்டீங்க. இப்ப பாரு, நானும் நடு ரோட்டில் நிக்கிற, நீயும் நடு ரோட்டில் நிக்கிற. ஏடா டேய், யாரை பார்த்து என்னடா சொன்ன? 2 படம் நடிச்சிட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்களா? ஏண்டா சரி எம்பொண்டாட்டிதே 2 படத்தில் நடிச்சு உன்னை விட்டு போட்டு வந்துட்டா, பணிச்சார வைக்க வந்துட்டா. எங்களுக்கு பணியார கடை புதுசு இல்லைடா, ஆரம்பத்திலிருந்து அதுதே. ஆமா நீ என்னமோ திண்டுக்கல்ல என்னமோ பெரிய சீட்டெல்லாம் சேர்த்து பணம் சம்பாரிச்சு அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் ராமத்தை போட்டுட்டு இங்க வந்து சினிமா படம் எடுக்கிறது வந்து உனக்கு என்னடா ஆச்சு? அதை விடுற, எப்படி சமர்த்தணும் அது அப்படியே போயிருக்கு. அதுதான்டா சின்ராசு. என்னைக்குமே அடுத்தவன் பொண்டாட்டி வச்சு படம் எடுக்கிறது, இந்த அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா இப்படித்தான் நாசமா போயிரு. சரி அதெல்லாம் போட்டு விடுறா. அடுத்தது என்னடா பிளான் வச்சிருக்கிறாச்சு பட்டாசு? அதுவா, எனக்கு தெரிஞ்ச நாடக டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட மொண்டாட்டி காமிச்சு நடிக்க வச்சு அதுல நான் வருமானம் சம்பாதிக்க போறேன். எங்க அப்ப செத்து 19 வருஷம் ஆகுது. ஆம்பரக்கத்திய தீட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு. எடுத்துட்டு வந்தன்னு வச்சுக்கோ, ஓட விட்டு ஒரு பக்கமா வெட்டி புருவா வெட்டி. என்ன மாமா நீ பேசிட்டு இருக்கிற? அவ என்ன பேசி அடிக்காம இருக்க போட்டு. மாமா நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டு என் செல்ல தங்க. மாமா வா போலாம்.